வணக்கம். அஃதிவன் நூலாது எழுந்து புறத்திசைக்கும் மெய்தெரி வழி இசை அளவு நோன்றிசினே. இப்ப இந்த நூற்பாவும் ஒரு புறநடை நூற்பாவாக அமைஞ்சிருக்கு. இந்த நூற்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, எழுந்து புறத்து இசைக்கும் மெய்தெரு வழி இசை அளவு நோன்றிசினே. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்னன்னா, அஃதிவன் நூலாது. அப்ப இது மூலியமா என்ன சொல்றாருன்னா, இந்த அகத்தெழு வழி இசை அளவிற்கோடல் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா? அதாவது உந்தி முதலாக அந்த காற்று எங்கிருந்து தொடங்குது, அப்புறம் இந்த நன்னுள்ள கூட அந்த நெஞ்சில நிலை பெறுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் உச்சி, இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்குள்ள அந்த கழுத்து பகுதி வரைக்கும் இருக்கிற இடங்கள்ல இந்த ஓசை எழுத்துக்களை உச்சரிப்பதற்காக ஒரு காற்றினுடைய முயற்சி ஒண்ணு நடக்குது. அதுதான் அகத்தெழு வழி இசை அளவிற்கோடல் அப்படின்னு சொல்றாரு. அகத்தெழு வழி இசைன்றது அதுதான். அப்ப அதற்கு நான் இங்க இலக்கணம் சொல்லல, அதனை நூலிடத்து சொல்லாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதை சொல்றாருன்னா, அந்த கழுத்து பகுதி, அந்த நாவும் அடிநா அடி அன்னம் சேருகின்ற அந்த பகுதியிலிருந்து அந்த ஒளியாக வெளிப்படுகின்ற அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அதுதான் இடம் சொல்றாரு, முயற்சி சொல்றாரு, நிலைக்கல்னு சொல்றாரு, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பகுதிக்கு தான் நான் இங்க இலக்கணம் சொல்லி இருக்கிறேன் அப்படின்றதான் சொல்ல வர்றாரு. எழுந்து புறத்து இசைக்கும், எழுந்து புறத்து இசைக்கும். அப்ப அகத்துல இருக்கிறது கிடையாது, புறத்து இசைக்கும் மெய்திரு வழி இசை. அத மாதிரி அந்த எழுத்தாக வெளிவருகின்ற அந்த அதுக்கு மாத்திரையுடைய அளவை நான் இங்க சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இதுதான் இந்த நூற்பாடு நூற்பா. இதோட இந்த பிறப்பியல் பகுதி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.